அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனல் வந்து காப்பிரைட் இஷ்யூஸில் ப்ரௌசிங்கில் பூஸ்ட் ஆகாமல் இருந்ததுனால நம்முடைய வீடியோலாம் போட முடியாமல் இருந்தது. எதுக்கும் இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது முக்கியமான வீடியோ அப்படிங்கிறதுனால இது நம்ம இப்போ போடுறோம். எதை பற்றினா, நம்ம சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு எஸ்சி எஸ்டி ஆக்டில் வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க கோர்ட்டில். ஆனால் நீதியரசர் வந்து நீதிபதி வந்து அதை வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு தகுதியுள்ள வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்டை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ காவலுக்கு ரிமாண்டுக்கு அனுப்புறதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவரை விடுவிக்கிறாங்க. ஸோ அந்த எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கும். அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுக்கு சாட்டை துரைமுருகன் சார்பில் போகணும். இது வந்து ஒரு நடைமுறை. இப்போது அந்த சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதே இதுக்காக சீமான் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அந்த சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் சொல்லியிருந்தார். ஆனால் அதையே சீமானும் சொல்லியிருந்தார் அவருடைய படத்தில் படம் ரிலீஸ் போது. இப்போ மறுபடியும் அதே வார்த்தையை வேணும்னே தெரிஞ்சு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி போகுது அப்படிங்கிறத போக போக பார்க்கணும். அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் அதுக்கு வந்து காவல்துறைக்கு தெம்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை அவங்க ஜாதி பேரை சொல்லி திட்டினா தான் அந்த வந்து வழக்கு வரும். இப்போ இவர் யாரை சொல்லி ஜாதி பேரை சொல்லி திட்டினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இது வந்து ஒரு பழையான பாடல். பாட்டுக்கு ஒரு வாட்டி பாடிட்டு அவர் பாட்டுக்கு போயிருப்பார். இப்போ பாருங்கள், பட்டி தொட்டி எல்லாமே அந்த பாடல் பாடப்பட்டுருக்கு. எல்லாருமே அந்த பாடல் தான் பாட்டு கேட்குறாங்க. இது வந்து இப்போ இல்லை. இந்த பாடல் வந்து எப்பொழுது நாகூர் அடிப்பாவால் பாடப்பட்டதோ அதுக்கப்புறம் அதிமுக பிரச்சார பாடலாகவே இது வந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்தே நான் கேட்டிருக்கோம். அதே போல் இந்த மாதிரி ஒரு பாட்டை தயார் பண்ணுறதுங்கிறது வந்து இவங்க புதுசு இல்லை. இது எல்லாமே வந்து இப்போ நடக்கிற எல்லா அசிங்கமான அரசியலுக்கும் திமுக தான் அடிப்படை காரணம். இப்போ அந்த காலத்தில் அப்போ வந்து ஜெயலலிதா எம்ஜிஆரை பற்றி ஒரு பேச்சாளர் தீப்பொறி ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு பேச்சாளர் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் அடிப்படை யார் காரணம்னா திமுக தான். ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பற்றி அதாவது கேட்டோம்னாவே அது ஒரு பச்சையான ஒரு ப்ளூ ஃபிலிம் போடுற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போல்லாம் எங்கே போனாங்க இவங்க? சரி, அது நாகரிகம் கருதி அப்போ அவங்க அதெல்லாம் விட்டாங்களா, கேஸ் போட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ தான் நமக்கு ஊடகங்கள் நிறைய வரதுனால நம்ம பார்க்குறோம். இது எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் இந்த வழக்கை ஏன் போலீஸ்காரவங்க போட்டாங்க, ஏன் கைது பண்ணாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போனோம்னா போலீஸினுடைய ஒரு மிகப்பெரிய வேலைகள் மற்றவங்க சொல்கிறது மாதிரி அது என்ன கலாச்சாராய கேஸ் இருக்குது, கொலை வழக்கு இருக்குது, இதிலெல்லாம் கண்டுபிடிக்கிற முக்கியத்துவத்தை விட்டுட்டு இதிலெல்லாம் போனாங்கன்னா அவங்க சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்ப நியாயமான ஆளுன்னெலாம் சொல்ல முடியாது. அவர் காசுக்காக என்ன வேணாலும் பேசுவாருங்கிறது வேறு விஷயம். நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க பல இளைஞர்களை தப்பான வழியில் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மாற்று கருத்து இருக்குது. அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இருந்தாலும் இது போன்ற விஷயங்களில் நம்ம தமிழக அரசு ஈடுபடாமல் இன்னும் ஆக்கப்பூர்வமாக செயல்படணும். இப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து இப்போ ஒரு காமெடியில் வந்து அண்ணன் வடிவேலு சொல்லியிருக்காரு. அவர் பேரில் கேஸ் போடுவாங்களா? இப்போ சண்டாளங்கிறது ஆண்பால் தான், சண்டாளிங்கிறது பெண்பால். இப்போ ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு பாடி கேஸ் போட போகிறாங்களா? இது என்ன ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது. இது போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டு நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இந்த திமுக அரசு எடுக்கணும். அதே மாதிரி போலீஸும் நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய தாழ்மையான கருத்தாக பதிவு பண்ணுறோம். நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.